நிறைவு செய்தியாக யூஎன் இந்தியா குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. வழக்கம் போல எப்பொழுதும் போல இது ஒன்றும் நல்லதை சொல்லிட போறதில்லை இந்தியா குறித்து. இந்தியாவில் இப்போ பழங்குடியினர் மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள் மீது சட்ட ரீதியாக, அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற அதிகாரமிக்க அந்த மாதிரியான துறைகளை வைத்தே அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரல் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்துறாங்க. அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார், இவங்க வேலையே தான் சார். இந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒட்டிச்சதைன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அதனுடைய ஒட்டிச்சதை, தொங்கு சதை. இந்த தொங்கு சதை என்ன பண்ணோம்னா, அதுதான் ஐக்கிய நாட்டு சபைகளுக்கே கேன்சர். ஆனால் இது என்ன பண்ணணும்னா, அடுத்தவனை பார்த்து கேன்சர்னு சொல்லும், கேன்சர்னு சொல்லும். அதுதான் இவங்களுக்கு வேலையே. அந்த நாட்டில் மத சுதந்திரம் இல்லை, இந்த நாட்டில் மத சுதந்திரம் இல்லை, இந்த நாட்டில் அவங்கள அடிக்கிறாங்க, இந்த நாட்டில் இவங்க. ஆனால் இந்த அம்னஸ்டி வரைக்கும் யாராவது ஒருத்தராவது தைரியமாக இஸ்லாமிய நாடுகளில் இதை பற்றி பேசியிருப்பார்? யாராவது ஒருத்தராவது ஜனநாயக நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை பற்றி இதை பேசியிருப்பாங்க? பேசியிருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் டார்கெட் இந்தியா. அப்படித்தான் கெடுவான் கேடு நினைப்பான்னு தான் இன்னைக்கு இங்கிலாந்து கெட்டு போச்சு. இனிமே நிமிராதான தெரியாது. ஐரோப்பா கெட்டு போச்சு. ஏதோ நாமெல்லாம் இந்த ட்ரம்ப் வந்தா இதெல்லாம் சரி பண்ணிடுவார் நினைச்சா, அவர் பாகிஸ்தான் கூட பிசினஸ் இருந்ததுனால ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அவரும் மாறிப்பிட்டு. அப்போ எந்த அளவுக்கு உலகத்துல நாம என்ன நினைத்து கொண்டே இருக்கிறோம்? ஏதோ ஐநாவை அமெரிக்கா இயக்கி கொண்டு இருக்கிறதுன்னு. ஐநாவை சீனா இயக்கி கொண்டு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஐநா கூட இப்ப ஜிகாத்திகள் தான் இயக்கி கொண்டு இருக்குது. அவ்வளவுதான். ஆனா அவங்க சொல்லும் போது அதுல ஜிகாத் பின்னால இருக்கிறது தெரியாது. உடனே நம்ம யார் மேல கோவப்படுவோம்? நமக்கு இந்த அமெரிக்கா மேலதான் கோவம். ஏன்னா அவனே விழுந்தாச்சா. இப்போ இதுக்கு முன்னால இருந்த பிரசிடென்டும் சரி, இவரும் சரி, அவரை பத்தி நாம அச்சப்பட்டோம். இப்ப இவர் இப்படி இருக்கிறாங்க. என்சிஆர், ரோஹிங்கியாக்கள், மணிப்பூர் இஷ்யூ எல்லாத்தையும் அதை அவங்க மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. ஆமா. ஆனா இதனால இந்தியாவுக்கு என்ன, அதாவது இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பை பத்தி கவலைப்படுறது என்னுடைய வேலை. அவர்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ரோஹிங்கியா ரோஹிங்கியா இங்கு அனுப்பின பங்களாதேஷ பேசு, அனுப்பின பர்மாவை பேசு, ஏன் இந்தியாவை பேசுற? அப்ப இங்கேருந்து இதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. இந்தியா அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டாங்க. சார், இந்த நாடு இந்த நாட்டுக்காரர்களுக்கு முன்னுரிமை தான். நீ ஐரோப்பால கொடுத்ததனுடைய விளைவை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க. காணாம போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அறிவு வராதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? திட்டமிட்டு இந்த சொங்கு சதைகள் கேன்சராக கொண்டு இருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அப்படிலாம் சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு பயப்பட ஒரு காங்கிரஸுடைய ஆட்சியெல்லாம் தூக்கி குப்பையில போட்டிருக்கு, கண்டம் பண்ணியிருக்கு, பண்ணுவார்கள். முதல்ல இந்த அடுத்தவன் நாட்டுக்குள்ள உள்ள போய் நீ நான் சொல்றதை, இந்த அயோக்கியத்தனத்தை இவர்கள் நிறுத்துறது இவர்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான காலகட்டமும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.